அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களில் பல சகோதரர்களை பார்க்கிறோம். முஸ்லிமான சகோதரர்களை பற்றி பேசுகிறேன். தங்களுடைய தொழிலகத்தில் தொழிலினுடைய வசதிக்காக அல்லது குறைந்த சம்பளத்தில் பெறலாம் என்பதற்காக பெண்களை தங்களுடைய இடத்தில் வைக்கிறார்கள். அவர்களோடு ஒரு பெண் வேலையில் இருப்பாள். அந்த 2 பேரும் தான் அவர்களுடைய கடையிலேயும் தான் காரியாலயத்திலேயும் அவர்கள் தனித்திருக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் வருகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் இது நிலைப்பாடு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? லா யஹ்லுவன்ன ரஜுல், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம், அங்கே அந்த பெண்ணுக்குரிய மஹரமானவர் இருந்தாலே தவிர. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு காரியாலயம், அந்த காரியாலயம் இந்த காலத்தில் ஒரு ஏசி ரூமுக்குள்ளேயும் ஒரு காரியாலயம் இருக்கும், தனி ஒருத்தருக்கு தெரியாமலும் காரியாலயம் இருக்கும். தொடர்ந்து உள்ளே போய் பார்த்தா தான் அந்த காரியாலயத்துக்குள் இன்னொரு இருக்கிறார் என்பது கூட புலப்படும். இந்த மாதிரி பல நிலைமைகள் இருக்கிறது, தெரியானே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பெண்களை குறைந்த சம்பளத்தில் எடுக்கணும் என்பதற்காக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களை அமர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டிய நிலைகள் வரும்போது தவிந்து கொள்ளணும். ஏன் சொல்கிறார்கள்? அங்கே 3ஆவதாக ஷைத்தான் இருப்பான் என்பதையும் சொல்லுகிறார்கள். அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஹலாலாக உழைக்க வேண்டும் என்று விரும்பினால், நாம் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் ஹலாலாக உழைத்து ஹலாலை சாப்பிட்டால் தான் எங்களுடைய இபாதத்துகளும் கபூலாகும். எனவே ஹலாலானது எங்கள் உடம்பில் சேர வேண்டும் என்றால் நாங்கள் தொழில் செய்கின்ற விதமும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு ஹராம் எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு பெண்ணோடு நாங்கள் தனித்து நிற்க வேண்டிய நிலைகள் நிறைய வரும். கடைக்கு ஆக்கள் வரவில்லையா, ஆஃபீஸுக்கு ஆக்கள் வரவில்லையா, நாங்கள் 2 பேரும் தான். அந்த நேரம் நாங்கள் விரும்பியதை பேசலாம். ஷைத்தான் எங்களுக்குள் வந்துடுவான், பல உணர்வுகளை தூண்டலாம், பல பிழைகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது. இதை நாங்கள் சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் அவ்வாறான நிலைகளை, சம்பளம் குறைவாக வருகிறது, ஆதாயம் கூட வருகிறது என்பதற்காக இது போன்ற தடுக்கப்பட்ட முறைகளை முஸ்லிமான சகோதரர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய சம்பாத்தியமும் ஹலாலாக முழுமையான அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைய வாய்ப்பிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து நடக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்லருள் பாலிப்பானார்.